புதுச்சேரியில் 50,000 ரூபாய் கொடுத்து பெண் குழந்தை வாங்கப்பட்டது தொடர்பாக புரோக்கர்கள் உட்பட 10 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். போலியாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டதில் அரசு ஊழியர்களும் சிக்கியதன் பின்னணி என்ன? திருமணமாகி தனது மருமகளுக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் பணம் கொடுத்து குழந்தையை வாங்கிய மாமியார் பிரச்சனையையும் சேர்த்து வாங்கியுள்ளார். திடீரென பச்சிடம் குழந்தை வந்ததால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் போலீசிடம் போட்டு கொடுத்துள்ளனர். மருமகளை கட்டாயப்படுத்தி குழந்தையை வாங்க வைத்த மாமனார் மாமியார் உட்பட அவர்களுக்கு உதவிய அனைவரும் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். நடந்தது என்ன? புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டம் கருக்கங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி. இவரது மகனுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகியும் அவரது மனைவிக்கு இதுவரை குழந்தை இல்லாமல் இருந்துள்ளது. ஒரு கட்டத்தில் தனது மகனுக்காக பணம் கொடுத்தாவது குழந்தையை வாங்குவதற்கு லட்சுமி முடிவு செய்துள்ளார். இதற்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 30 நாட்களேயான பெண் குழந்தையை புரோக்கர்கள் மூலம் வாங்கியுள்ளார். 10 ஆண்டுகளாக குழந்தையே இல்லாத பெண்ணிடம் திடீரென குழந்தை வந்தது குறித்து அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து மாமியார் லட்சுமி மற்றும் அவரின் மருமகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் இது தங்களுடைய குழந்தைதான் என்று பிறப்பு சான்றிதழ் உட்பட அரசு ஆவணங்களை காண்பித்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் அந்த சான்றிதழை ஆய்வு செய்தபோது அது போலி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து லட்சுமியை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் தனது மருமகளை கட்டாயப்படுத்தி மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து பெண் குழந்தையை 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியது அம்பலமானது. மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த நஃபியா பேகம் என்பவர் மூலம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜியாவுதீன் மற்றும் பெண் புரோக்கர்கள் மூலம் குழந்தையை வாங்கியதாக கூறினார். பின்னர் போலி சான்றிதழ் தயாரிக்க காரைக்காலைச் சேர்ந்த அரசு மருத்துவமனை ஊழியர் பஞ்சமூர்த்தியிடம் 15,000 ரூபாய் கொடுத்துள்ளனர். அவர்கள் மூலம் நகராட்சி ஊழியர் சந்திரசேகர் மற்றும் அவரின் நண்பர்களுடன் கூட்டுச் சேர்ந்து போலி பிறப்பு சான்றிதழ் வாங்கியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து பெண்ணின் மாமியார் லட்சுமி, மாமனார் சதாசிவம் மற்றும் அவர்களுக்கு உதவிய பெண் புரோக்கர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட 10 பேரையும் கூண்டோடு திருநள்ளாறு போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பச்சிடம் குழந்தையை மீட்ட போலீசார் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் அந்த குழந்தையை புரோக்கர்கள் யாரிடமிருந்து வாங்கினார்கள் அல்லது எங்கிருந்தாவது கடத்தி வந்தனரா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். பிறந்து 30 நாட்களேயான பெண் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு வாங்கி அதற்கு போலி பிறப்புச் சான்றிதழ் பெறப்பட்ட சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியது.